வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பேச போறது நம்ம யூடியூபர் நெல்சன் பத்தி தான். நம்ம நிறைய கேட்டிருப்போம், ஊர்ல எல்லாம் 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு. அத போன்றதான் இவரும். ஒரு பரபரப்பான செய்தியை எடுத்து முற்றிலும் ஆராய்ந்தது போல் பேசுவாரு. அதுல பாதி உண்மையும் பாதி இவரோட கற்பனையும் சேர்ந்தது. சமீப காலமா நாம் தமிழர் கட்சி மற்றும் அதன் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களை பற்றிய வன்மம் மட்டுமே வெளிப்படுகிறது. இவர் சொல்லும் காரணம் பொய்கள் பற்றி ஆராயலாம். ஆனா இவர் இப்போது ஏன் தேர்தல் நேரத்தில் பேசணும் என்பதுதான் கேள்வி. தேர்தல் நேரத்தில் விலை போகும் ஊட விபச்சாரிகள் போன்று இவரும் மாறிவிட்டாரோ என்ற சந்தேகம் வருகிறது. இவர் பேசுவதில் உச்சம் சாதிய கட்சியாக மாறிவிட்டது என்று ஆதாரமற்ற பொய்களை திமுக போல் பேசுவதுதான் சந்தேகம். சாப்பிட்ட வீட்டில மலம் கழிப்பது போல் பேசுவது பொறுத்துக் கொள்வதாக இல்லை. நெல்சன் அவர்களின் பேச்சில் நான் நிறைய கேட்டு ரசித்த துண்டு. ஆனால் இது போன்று இவருடன் நேரடியாக விவாதிக்க நான் தயார். இவரின் கற்பனை கதைகளால் ஒரு கட்சி மீது தவறான சாயம் பூசுவது ஏற்புடையதாக இல்லை.